ஈஸியாக நடந்த கார் இஷ்யூ. ஒரு 25ஆம் தேதி போல ஒரு 2 மணிக்கு ஒரு 2 பொண்ணுங்க, ஒரு பையன், ஒரு சின்ன குழந்தை எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அவுட்டிங் போலாம்னு சொல்லிட்டு ஈஸியா சைடு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு 2 கார் வந்து இவங்க சேஸ் பண்ணிட்டே வந்திருக்கு. அதை பார்த்து இவங்க என்னதான் வேகமா போனாலும் அந்த ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு கார் வந்து வழிமறிச்சிச்சு, பின்னாடி ஒரு கார் வழிமறிச்சிச்சு. இந்த ஃப்ரண்ட்ல ஒரு கார் வழிமறிச்சுன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி இருந்தது. அது வேற எந்த கொடியும் இல்லை. இப்ப டிஎம்கே இருக்குல்ல, அந்த டிஎம்கேவோட கொடி தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. இது ஒரு சைடு அரசியலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நான் போய் பார்த்தேன். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருக்கானுங்க. இவங்கள யார் 2 மணி போல வெளியே போக சொன்னது, இவங்களால தான் தப்பு பண்ணவனே மறந்துட்டாங்க. சம்மந்தமே இவங்க திட்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு வீட்டுல ஒரு மாங்காய் மரம் வளர்த்து வச்சுன்னு இருப்போம். சம்மந்தமே இல்லாம வெளியாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாங்காவை அடிச்சுட்டு போவான். அதை நம்ம ஊர் மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு அவனு மாங்காய் அடிச்சவனை பிடிக்கலானா உன்னை யார் மாங்காய் மரம் வளர்க்க சொன்னது, நீ வளர்த்தனால தானே இவங்க வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்னடா கதை இது?